ஃப்ரெண்ட்ஸ், இது அஸ்வதி அவந்திகா சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆர்ஓபி டெஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்ஓபி டெஸ்ட்னு சொன்னால் ரெட்னோபதி ஆஃப் ப்ரீ மெச்சூர் பேபி. இப்போ என்னென்னு சொன்னால் 33 வாரத்துக்கு முன்னாடி 33 வாரம் இந்த மாதிரி ப்ரீ டைமில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆர்ஓபி டெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் என்னுடைய பையன் 29 வீக்ஸில் பிறந்தான். அவனுக்கு 21 டேஸ் கிட்ட அவனை வென்டிலேஷனில் வச்சுருந்தாங்க. அப்போ இவனுக்கு என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ஆர்ஓபி டெஸ்ட் எடுத்தாங்க. ஆர்ஓபி டெஸ்ட் எடுத்துகிட்டு என்னுடைய பையனுக்கு நரம்பு சரியாக வளரலை, 1.5 வயசுக்கு மேலே இவனுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் கண்டினியூவஸாக டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணேன். இப்படி பிள்ளைக்கு 3 மந்த்ஸ் ஆகுறது வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் 3 மந்த்ஸ் கழிச்சுட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு பையனுக்கு கண்ணில் இன்ஜெக்ஷன் போடணும், இல்லைன்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. பிறகு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் 3 மந்த்ஸ் வரைக்கும் அவனுக்கு வாரத்தில் ஒரு நாள் போய் செக் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். என்னென்னு சொன்னால் பிறகு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 3 மந்த்ஸ் எல்லாம் கழிச்ச பிறகு பையனுக்கு நல்லாவே சரியாயிடுச்சு. அப்புறம் மந்த்லி 2 டைம்ஸ் போயிட்டுருந்தோம், மந்த்லி 1 டைம்ஸ் போயிட்டுருந்தோம், 2 மந்த்ஸுக்கு ஒருக்கா போயிட்டுருந்தோம். இப்படி கண்டினியூஸாக செக்கப் நடந்துகிட்டே இருந்து பையனுக்கு எந்த குறைபாடுமே கிடையாது. அப்புறம் 6 மந்த்ஸுக்கு ஒருக்கா இப்போ டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பையனுக்கு எந்த குறையுமே இல்லை, பையன் நல்லா தான் இருக்கான். இது நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிகிட்ருக்கோம்னு சொன்னால் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் செக் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பையனுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ செக்கப் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.